இந்த அடி வெயிட்டு கொழுப்பை இப்போ நீங்கள் குறைக்காம விட்டீங்க அப்படின்னா, நல்லா கேட்டுடுங்க, இந்த அடி வெயிட்டு கொழுப்பை நீங்கள் இப்போ குறைக்காம விட்டீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் 100க்கு 100% வரும். அப்புறமா பிசிஓடி, பிசிஓஎஸ், மாதவிடாய் பிரச்சனை, ஹார்மோன் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை, கர்ப்பப்பை வீக்கம், கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு கட்டி, அப்புறம் ஆண்மை குறைவு, ஃபேட்டி லிவர், ஆண்மை குறைவு, ஃபேட்டி லிவர், யூரிக் ஆசிட் பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே 100க்கு 100% வரும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் வந்துச்சுன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால பக்கவாதம், கண்குருடு, ஹார்ட் அட்டாக்கு, என் கிட்னி ஃபெயிலியர் கூட வரலாம். இந்த பிரச்சனையெல்லாம் வந்த பிறகு வெயிட்டை குறைக்க போகிறோமா, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வெயிட்டை குறைக்க போகிறோமான்னு நல்ல முடிவு எடுத்துக்கிடுங்க. இன்றைக்கே சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் வந்துச்சுன்னா வாழ்க்கை முழுவதும் மாத்திரையும் இன்சுலின் தான் போட்டுகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, போட்டாலும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகலை அப்படின்னா பக்கவாதம், கண்குருடு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியர், நீங்களே நிறைய பேஷண்ட் பார்த்துருப்பீங்க. இந்த எல்லா தொந்தரவும் 100க்கு 100% வரும். நீங்களே பாருங்கள், கொஞ்ச நாள் மாத்திரை போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். கொஞ்ச நாள் கழியும் போது நான் சொன்ன விஷயம்லாம் வந்திருக்கா வரலையா அப்படின்னு. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் சரி பண்ணணுன்னா ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுக்கலை அப்படின்னா நான் சொன்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே 100க்கு 100% வருதா இல்லையா அப்படின்னு நீங்களே பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே கரெக்டாக தெரிஞ்சிடும். இந்த தம்பிக்கு பாருங்கள், பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ நான் கொடுத்தா எப்படி வெயிட்டு குறைச்சோம்? சொல்லுங்கள், எப்படி வெயிட்டு குறைச்சோம்? ரோட்டில் ஓட சொல்லியா? ஒன்றுமே கிடையாது. புரோட்டீன் பவுடரும் கிடையாது, மாத்திரையும் கிடையாது, ஜூஸும் கிடையாது, ஒரு டப்பியும் கிடையாது. பேலன்ஸ்டு டயட். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இது மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழியட்டு எல்லா வீடியோஸும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க. இந்த வெந்தயம், சுரக்காய் ஜூஸு, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழியுமா நீங்களே பார்த்து பாருங்க, எல்லாரும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதை பற்றி தான் பேசுவாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா?